Taste the Daily. கனமழை காரணமாக உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் உதகை அருகே உள்ள இத்தலார் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் பலத்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் நிலச்சரிவால் பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை வாரச்சந்தையில் தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையானதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது வரத்து குறைவாலும் ஆந்திராவிலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாலும் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மக்களுக்கு கிலோ 80 ரூபா, போன வாரம் 50 ரூபா விற்றா, இந்த வாரம் 80, 100 ரூபா விற்றா எங்களுக்கு ஏதாச்சும் காசு கிடைக்கும். 80 ரூபா விற்றா அசல் தான் தேவை. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் இல்லத்தரசிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதேபோன்றே அதிகபட்சமாக அவரைக்காய் கிலோ 200 ரூபாய்க்கும், இஞ்சி, பூண்டு ஆகியவையும் 1 கிலோ 250 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது காய்கறிகளின் வரத்து குறைவாக இருப்பதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இப்போ தக்காளி எல்லாம் ஒரு வெளியே பேக்கிங் எடுத்து போச்சு. ஆந்திரா போகுது, கர்நாடகா ஏற்றுறாங்க, துபாய் ஏற்றுறாங்க தக்காளி பேக்கிங். ஆனால் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு மாதம் வரை டவுன் ஆகிடும். எல்லாமே எல்லா காயுமே டவுன் ஆகிடும். கஷ்டப்படுறாங்க சார். கேரட்டாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், பொருளங்காயாக இருக்கட்டும், அனைத்து காய்கறியுமே விலைவாசி ரொம்ப உதவ போயிட்டு இருக்கு. அதனால மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் சந்தைக்கு வந்தாங்கன்னா ஒரு 200 வந்தால் குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போகலாம். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு 500 இருந்தா கூட வெங்காயம் தக்காளியே வாங்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. ரொம்ப இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் ஆடி மாத பிறப்பையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 19 மாட்டு வண்டிகளும், சிறிய மாடு பிரிவில் 31 மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 3 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் ஆட்டுக்கிடாய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பழுதான வடிகால் பாலத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்தார். புவனகிரி அருகே ஆனைவாரி கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வடிகால் பாலம் பழுதடைந்திருப்பதை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் புதிய பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். கோவை ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு காலவாய் தடுப்பணை நிரம்பிய நிலையில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் நொய்யலாற்றில் இறங்கி மீன்பிடித்து வருகின்றனர். கோவையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையால் கோவை ஆத்துப்பாலம் காலவாய் பகுதியில் அமைந்துள்ள தடுப்பணை நிறைந்து நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஆத்துப்பாலம், குனியமுத்தூர், கரும்புக்கடை சுற்றுவட்டார பகுதி மக்கள் தடுப்பணையின் கரையோரங்களில் மீன்பிடித்து வருகின்றனர். அதிலும் சிலர் தண்ணீரில் இறங்கி ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு மட்டுமே வேளாண் சார்ந்த இயந்திரங்களை வழங்குவதாக விவசாயிகள் விடியா அரசு மீது குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசின் உழவன் செயலியை முறைகேடாக பயன்படுத்தி அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஆன்லைன் முறையில் இல்லாமல் ஆஃப்லைன் என்ற முறையில் மானியத்துடன் வேளாண் சம்பந்தமான இயந்திரங்களை வழங்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனைத்தும் ஆன்லைன் என்ற முறை வந்த பிறகு ஆஃப்லைனில் ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது அமர்ந்து மதுப்பிரியர் ஒருவர் மது அருந்தும் வீடியோ வைரலாகி வருகிறது. டாஸ்மாக் கடையில் மது வாங்கி கொண்டு வந்த நபர் ஒருவர் திண்டிவனம் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவர் மீது அமர்ந்தார். பின்னர் தடுப்பு சுவரை டாஸ்மாக் பாராக நினைத்து மது அருந்தினார். அவர் மது அருந்தும் பகுதியில்தான் புறநகர் காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம் ஆகிய 3 காவல் நிலையங்கள் உள்ளது. விடிய ஆட்சியில் குடிமகன்களுக்கு சாலையின் தடுப்பு சுவர் டாஸ்மாக் பாராக மாறிய அவலம் பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி அருகே தேங்கியிருந்த கழிவுநீர் மேல் கருங்கல் ஜல்லி கொட்டப்பட்டதால் கடும் அவதியடைந்துள்ள மக்கள் விடிய அரசை விமர்சித்து வருகின்றனர். அனகாபுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால் கழிவுநீர் ஓடையில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகும் நிலையில்
கழிவுநீர் அடைப்புகளை சரி செய்யாமல் சாலையில் கருங்கல் ஜல்லியை கொட்டி விடியா அரசின் அதிகாரிகள் கடமையாற்றினர். இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறும் மக்கள் விடியா அரசின் செயல்பாடுகளுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் என விமர்சித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீரான நீர்வரத்து காரணமாக மெய்நருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்வதால் குற்றாலத்தில் ஐந்தருவி, மெய்நருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நீர்வரத்து சீரான நிலையில் மெய்நருவி தவிர மற்ற அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். 5 நாட்களுக்கு பிறகு மெய்நருவியில் குளிக்க அனுமதித்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இணைப்பு பாலம் நீரில் மூழ்கியுள்ளதால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் கூடலூர் அருகே அமைந்துள்ள சிறுமுள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குச்சிமுச்சி பகுதியில் உள்ள இணைப்பு பாலம் முற்றிலுமாக வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் குளம்பட்டி, மண்வயல், போஸ்பாரா, அஞ்சுக்குன்னு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராம பகுதிகளுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதோடு ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதன் காரணமாக உதகை அருகே சோலூர், கோக்கால், கோட்டட்டி, தட்டநேரி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவதியடைந்துள்ள கிராம மக்கள் உடனடியாக மின்சார வாரியம் மின் இணைப்பு செய்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காவல்துறையினர் பயன்படுத்தும் பேரிகார்டுகள் சாக்கடைக்குள் கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே போலீஸ் பேரிகார்டு சாக்கடை வாய்க்காலுக்குள் தலைகீழாக கிடப்பதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் தடைபட்டுள்ளது. இதுபோல் சாக்கடைக்குள் கிடக்கும் பேரிகார்டுகள், சாலை ஓரத்தில் கிடக்கும் பேரிகார்டுகளை போக்குவரத்து காவல்துறையினர் கண்டறிந்து முறையாக பயன்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஆதி திராவிட மக்களுக்கு வழங்க வேண்டிய பட்டாக்களை திமுக சேர்மனின் கணவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து தனது ஆதரவாளர்களுக்கு வழங்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொத்தந்தவாடி கிராமத்தில் வசித்து வரும் ஆதி திராவிட குடும்பங்கள் 53 பேருக்கு 1995ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சுமார் 1 ஏக்கர் 54 சென்ட் நிலத்தை ஒதுக்கினார். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் திமுகவை சேர்ந்த நபர்கள் முட்டுக்கட்டை போடுவதும் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு செல்வதுமாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தலையிட்டாலும் துறிஞ்சாபுரம் திமுக ஒன்றிய சேர்மன் தமிழந்தி என்பவரின் கணவர் ஏழுமலை தூண்டுதலாலும் அந்த இடம் திமுக ஆதரவாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூரில் இருக்கும் முதியோர் இல்லம் மண் சரிவில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேல்கூடலூரில் இருக்கும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அதன் அருகில் இருக்கும் முதியோர் இல்லத்தின் கட்டிடங்கள் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது தொடர்பாக ஆய்வு நடத்திய விடிய அரசின் அதிகாரிகள் அங்கிருப்பவர்களை உடனடியாக இடம் மாற்ற வேண்டும் என கூறினர். இதனால் அப்பகுதியே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆய்வு செய்ய சென்ற விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து திமுக கவுன்சிலரே எந்த பணியும் செய்யவில்லை, ஏன் இங்கு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பிய அவலம் ஏற்பட்டது. ஆம்பூர் அடுத்த நாச்சார்குப்பம் பகுதியில் நீர்நிலை கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை திமுக சட்டமன்ற உறுப்பினர் வில்லநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பெரியங்குப்பம் பகுதியில் மயான இடத்தை ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு சென்ற திமுக ஒன்றிய கவுன்சிலர் ரவிக்குமார் என் ஏரியாவிற்குள் எனக்கு தெரியாமல் ஏன் வந்தீர்கள் என கேட்டதோடு கவுன்சிலராக தான் வைத்த கோரிக்கைகளை என்றாவது நிறைவேற்றி இருக்கிறீர்களா என வறுத்தெடுத்தார். விடிய ஆட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினரை சொந்த கட்சி கவுன்சிலரே வறுத்தெடுத்த சம்பவம் மக்கள் நலப்பணிகள் எதுவும் 3 ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. பக்கத்துல போறேன்னு ஒரு ஏரியால சும்மா வேற உதவாத்துக்கெல்லாம் கொஞ்சம் வாங்க பாருன்னு செய்ய சொல்லுது. பெரிய ஊர் வர தொடர்ல தான் என்னுடைய வாதம்.